மியூசிக் நம்ம பார்த்து படம் ஒன்றும் சூப்பராக இருந்துச்சுன்னா, ஏன்னா இயற்கையான மியூசிக்கு நம்ம சுத்திக்கிற சரௌண்டிங் மியூசிக் தான் எல்லாமே எல்லாத்தையும் சூப்பராக போட்டு கொடுத்துறாங்க. இல்லைண்ணா, அது வந்து ட்ரெய்லர்ல மட்டும் தான் அந்த மாதிரி காட்டினாங்க, படத்துல அப்படி காட்டல. படத்துல வந்து சும்மா அப்பப்போ லைட்டா அந்த கூட அதாவது எப்படின்னா கூட இருக்கிறவங்க பேசுறாங்க மனுஷங்க, ஒரு கோழியால எப்படி பேச முடியாது அந்த சவுண்ட் வச்சு, அதுவும் பேசிக்குது அப்படின்றது தான் காட்டிக்கிறாங்க. எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் அவங்க முன்னாடி போயிடலாம். ஏன்னா அவங்க யாருக்கிட்டயுமே அந்த மாதிரி தெரியல எனக்கு. எல்லாருமே ஏற்க படத்தோட சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல எல்லாத்துக்கும் அப்படியே மாறா இருக்கு. சாதுவான ஒரு கேரக்டர், ஒரு இயல்பான மனுஷன் பேசி நடிக்கிற மாதிரியே இருக்கு. இல்லண்ணா, எங்களுக்கு சூரியனை கூட இருந்து பார்த்தனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு படம் இப்படிதான் இருக்கும், கருடனே விடுதலை மறந்துட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு படம் பிடிக்கும்னாரு. அதனால எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு படம். கரெக்டா இருக்கு. எங்களுக்கு படம் வந்து கொட்டுக்காளி படம் வந்து ஒரு அவார்டு போனோடனே இந்த படம் பயங்கர ஸ்லோவா இருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து எல்லா படத்தையும் ரசிப்பேன், ஒரு ஆர்ட் ஃபிலிமே ரசிப்பேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தா உண்மையிலே சொல்றேன், எங்கேயுமே போர் அடிக்காம அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம தின் லைனு. இந்த படத்தை வந்து ஒரு தின் லைனை நம்ம சொல்றதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இந்த வினோத்ராஜ் சொல்லும் போதே வந்து ஒரு பெரிய ஹிட்டு கருடனும் விடுதலையும் ரொம்ப செம்ம ஹிட்டு. இதுக்கடையில் வந்து இந்த படத்தை நம்ம எடுக்கிறோமே, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்காம இந்த படத்தை நடிச்ச சூரிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. ஆனால் பெண்ணும் சூரிய வந்து வாழ்ந்திருக்கா, ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸு. இதெல்லாம் தாண்டி வந்து சக்திவேல் பாலன்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனு, புது கண்டுபிடிப்பு. 95% எல்லாமே ஸ்டெடிகேம் ஷாட்ல போட்டு மிரட்டியிருக்காங்க படத்தை. கண்டிப்பாக 2K கிட்ஸ் கூட இந்த படம் பிடிக்கும். சில டைலாக்ஸ் வந்து கிராமத்தில் உள்ள டைலாக்ஸ்னால சில பேருக்கு பிடிக்கல. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அப்படின்னா என்னன்னு நம்மகிட்டே கேட்குறாங்க. அந்த டைலாக்ஸ் புரியாம ஒரு கிராமத்தில் வளர்ந்த சூழ்நிலையில் வளர்ந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அருமையான படம், ஒரு அருமையான முயற்சி. இது வந்து வெற்றி பெறணும் வாழ்த்துறேன். ஓகே, ஒரு சில படங்கள்ல மியூசிக் போட்டாவே போர் அடிக்கும். இது மியூசிக் இல்லாமல் இருக்க என்ன பண்ணுறா, உண்மையிலே சொல்றேன், போர் அடிக்காம கொண்டு போனது மியூசிக்குடைய வேலையை வந்து கேமராமேன் செஞ்சிருக்காரு. நீங்க குனிஞ்சு எழுந்திரிச்சிங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஷாட்டெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. படம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குது. ஒரு கோழியை காமிக்கிறதோ, ஒரு மாடு காமிக்கிறதோ, ஒரு கோயில் மாடை காமிக்கிறதோ, ஆனால் அதுக்காண்டி செம்ம மெனக்கட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை நாள் ஷார்ட் எடுத்தாங்கல்ல. ஒரு மாடு மேலே வந்து ஒரு காக்கா வந்து உட்காருது. அதெல்லாம் உண்மையே அப்படியே அற்புதமா இருந்துச்சு. ஆகான்னு விசில் அடிக்கணும் போல இருந்துச்சு. ஒரு ஆர்ட் ஃபிலிமை விரும்புறவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கு படம். ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். கொட்டுக்காளி படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டெசிஷன் நம்ம கையில விட்டாங்க. கடைசியில கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நேச்சுரலா பாக்குற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ ஆடியோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்றதை விட நேச்சுரலாவே இவ்வளோ ஏஸ்தட்டிக்கான ஒரு சவுண்ட்ஸ் வந்து நம்மளால கேட்க முடியும். சூப்பரா இருந்தது படம். நிறைய டீடைலிங் இருந்தது படத்துல. இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது கமர்ஷியலா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் மேபி பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒரு இந்த மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பா வேணும் ஆக்சுவலா. ஸோ டெசிஷன் வந்து நம்ம கையில இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிறது படம். சூப்பரா இருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை விட ஹீரோயினோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நேச்சர்லி இவ்வளவு சவுண்ட் அழகான சவுண்ட்ஸும் இருக்குன்றத வந்து நமக்கு இந்த படம் தான் தெரிய வைக்குது. ரொம்ப ஷார்ட் டியூரேஷனான படம் தான், ஒரு டாக்கு டிராமா மாதிரி. இல்ல, கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருக்காது. அந்த தெலுங்கு ஃபிலிம் பாக்குறவங்களும் கமர்ஷியல் ஃபிலிமா விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் கிடையாது. கண்டிப்பா வந்து ஓட்டுவானுங்க. ஆனா இது ஒரு ஒரு நல்ல படம், ஒரு புது முயற்சி, ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் வித்தவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு 2.5 மணி நேரம் போர் அடிக்காத விருந்து தான். ஓகே, கதை வந்து செம தின்லைன். நல்லா பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் வந்து பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துக்கு பேய் ஓட்டுறதுக்காண்டி போறாங்க அந்த சாமியாரை பார்க்க. இந்த நடுக்குள்ள உள்ள இந்த டிராவல்ல நடக்கிற மேட்டர் தான் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. மனசு ஹார்ட் டச்சா இருக்கு படம். அது வந்து அவர்கிட்ட உண்மையிலே சொன்னா அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சாதாரண ஆடியன்ஸ் ஆன எங்களுக்கு கூட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. அவர் கொஞ்சம் மிகைப்படுத்திட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு டேரக்டர், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருப்பாரு. ஆனா டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். கண்டிப்பா பாராட்டுறதுக்கு உந்த படம் தான். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ்க்கே பிடிக்குதுன்னா அவங்களாம் ஒரு பெரிய லெஜெண்ட். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதுமைச்சு. நம்ம வந்து 150 நம்ம எத்தனை
150 படத்துக்கு மேல பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணலையே, பேசும் படம் பண்ணாங்க. அதுல ஃபுல்லாவே ஓப்பனாவே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாங்க, நான் பேச மாட்டோம் அந்த படத்துலன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதை பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து பேசுறவங்க கூட பேசாம இருக்கிறது வந்து இதுல ரசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு முதல்ல இருந்தே ஒரு ஆடியன்ஸ்க்கு ப்ராப்பரா சொன்னதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு படம் எடுக்கிறதுன்றத விட அதை சரியா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த டீம் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி, இந்த படம் இதுக்கான படம் தான், இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சூரியன் வந்திருந்தாரு, அவரும் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையா பாருங்க, யாருமே சூர்யா பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூரியனை தெரியவே மாட்டாரு, அவர் படத்துல இருக்க பாண்டியா தான் இருக்காரு. இந்த படம் அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்தை ஒரு கூச்சலோ எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த படத்தை வந்து அந்த படமா பார்த்து அந்த படத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட முக்கியமான விஷயம், இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணாம இந்த படத்தோட எசன்ஸை சொல்லணும் அப்படின்னா, படம் நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் படம் வந்து எப்படி சொல்ல, ஸ்லோவா போகுது படம். நம்மள போய் உட்கார வச்சாங்கன்னா அப்படியே படத்தை நோக்கி நம்மள டிராவல் பண்ணி கூட கூட்டிட்டு போறாங்க. படத்துல மியூசிக்லாம் கிடையாது, மியூசிக் கிடையாது, சாங் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இந்த ஊர் சைட்ல நம்மள டிராவல் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சீன் வருதுன்னு அப்படியே நோக்கிட்டு போயிடுவோம். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட குத்துறாங்க, இது நீங்க தான் கதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஆமா, அது வந்து எப்படி கதை, இப்போ ஒரு நம்ம நடந்து போற சேவல் கத்துறா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் குத்துருவாங்க. மியூசிக் இரிட்டேட்டிங்லாம் இல்லை படத்துல. புதுசா புது முயற்சி மாரி இருக்கும் படம். இது அவன் தான், வேற ஒன்றுமே கிடையாது. சீன்ஸ் வந்து இன்டர்வல் பிளாக் ஒன்று, ஒரு இந்த ஒத்தையடி பாதலைன்னு ஒரு சாங், அந்த கனா படத்துல இருந்து ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அந்த சீன் உண்மையிலே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து சூரிய ஒரு அலப்பறம் பண்ணுவாப்புல, இருக்கிற 8-9 பேரும் அடி ஃபர்ஸ்ட் ஆயத்துறப்போ முனங்கதான் செய்வாங்க ஹீரோயின், செம்மடி போடுவாங்க. அப்படியே லைவா இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிறமா இருந்துச்சு. தேட்டர்ல எல்லாருமே சிரிச்சாங்க. ஒரு கேரக்டர் நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவரை வில்லனாவும் நீங்க மாத்திக்கலாம். அவர் சொல்ல வந்ததை நீங்க ஹீரோவாவும் பார்க்கலாம். நான் வந்து அவரை ஹீரோவா தான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நிற்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதில் கொண்டாந்து விட்டுட்டாரு. டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன யோசிச்சாருங்கிறத விட நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது அது நல்ல கிளைமேக்ஸ். அந்த படத்தில் ஹீரோ வந்து சூரி. நமக்கு எல்லாருமே வண்டியில் 180-200 போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் 200 போகிற ஒருத்தரை நம்ம நேரில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த 200 நம்ம போவோமான ஒரு பயம் இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான நிறைய பொலிட்டிக்கலான விஷயம் ரொம்ப ரொம்ப பேசியிருக்காங்க. சின்ன விஷயம் ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. அது எல்லாமே கூர்ந்து கவனிங்க. எனக்கும் இவ்வளோ ஃபுல்லாக புரிஞ்சிச்சான்னு தெரியல. நானும் ஒரு 2 முன்னாடி பார்த்தா தான் எனக்கே புரியும். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு படத்துல. ப்ளீஸ் தயவுசெய்து தேட்டர்ல இருந்து பாருங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பா இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தேட்டர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஓகே இப்படி இல்லாமல் படம் பார்க்குறாங்கன்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். நீங்க சொல்லிதான் அப்படி தெரியும். படத்துல மியூசிக்கான நீடே உங்களுக்கே தேவைப்படாது. இந்த கதை மியூசிக் சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஆமா, ஃபுல்லாவே சிங் சவுண்ட் தான் பண்ணிருக்கோம். ஆமா, நிறைய படம் நீங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருந்தீங்கன்னா நிறைய படம் அப்படிதான் இருக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் தேவைப்படலைன்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த கால் வந்து வினோத்ராஜன் எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கால். ஏன்னா இந்த படத்தை நீங்க மியூசிக்கோட பாத்தீங்கன்னா இதோட இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது. சில படங்கள் மியூசிக் தான் தேவைப்படும், ஆனா இந்த படத்துக்கு மியூசிக் இல்லாம இருக்கிறது தான் பெட்டரா இருந்துச்சு. ஸோ இல்ல, அதை நீங்க பாருங்க. பார்த்தாதான் நான் சொன்னல, ஒருத்த ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும். ஆனா அந்த விஷயம் பண்றவனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நம்ம திரும்ப பண்ணுவோமா நமக்கு பயம் இருக்கும்ல. அதுதான் இந்த படம். நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒன்று டீட்டெயிலா புரியும். அடுத்த மெசேஜ்னு சொல்ல போனா கூட கிடையாது. இந்த படத்துல புதுசாகுது. செல்வன்ல படத்துக்கு அந்த அளவுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு ரோலம் கிடையாது. ஸ்டார்டிங் எப்படி காட்டுறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களை அப்படிதான் காட்டுறாங்க படத்துல. அப்படியே நோக்கி நம்மள படத்தை கூட கூட்டணும் போறாங்க. அவ்வளவுதான் படத்தை. யாருக்குமே ஆக்டிங் அவர் பண்ற அந்த இதுவெல்லாம் நல்லா தான் கோவப்படுது. ஏன்னா ஆக்டிங்கே கிடையாது படத்துல. புது முயற்சி மாரி இருக்கும். இது ஒரு தடவைக்கு மேல செகண்ட் டைம் விரும்ப மாட்டாங்க படத்துல. யாருக்குமே கிடையாது. யாருக்குமே அந்த மாதிரி ரோல் கிடையாது. அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. எப்படி சொல்லுன்னா, நம்ம சாங்கு ஃபைட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்க போனா எப்படி சொல்லுது, வயசு பசங்களும் சுத்தமா பிடிக்காது. ஆமா, ஒரு நாடகம் பார்க்குற ஃபீல் கூட இருக்காது இந்த படத்தை. அப்படின்னு சொல்ல போனா நாடகத்துல அது மியூசிக் இல்ல, சாங் இல்ல, படத்துல ஃபைட் இல்ல, அந்த அளவுக்கு மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த டிராவலிங் தான் நம்ம உட்கார வச்சு ஸ்டார்டிங் எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி டிராவல் பண்ணி கூட கூட்டின்னு போயினேங்கிறாங்க நம்ம அந்த படத்து கூட. ஆமா, அதுதான் படம். மக்கள்கிட்ட குத்துறாங்க.
இந்த கதை நீங்க தான் சொல்லணும் வெளியே போய் இந்த படம் எப்படி இருக்குதுன்ட்டு மக்கள் சொல்றதுல தான் அங்க இருக்கு படம்.